என் அன்பான இனிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்மளோட பிஎம்சி சேனலில் காலை தியான மலரில் நடந்துட்டுருக்கு. அதில் இன்னைக்கான மந்திரத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான மந்திரம் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம பத்ரிஜியோட சாரோட முதல் கொள்கை அதுதான். அதாவது பிற உயிர்களை கொல்லாமை. அவர் சொல்வார், தியானம் கூட நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்றது உங்களோட இது. ஆனால் மற்ற உயிர்களுக்கு ஹிம்சை கொடுக்காமல் இருக்கணும், அகிம்சையில் வாழணுன்றதான் முதல் இதுவாக பத்ரிஜி சார் சொல்வார். இந்த திருமந்திரம் அதை சார்ந்து உள்ளது தான். இதனோட தலைப்பே கொல்லாமை. இந்த மந்திரத்தை இன்னைக்கு பார்ப்போம் மாஸ்டர்ஸ். பற்றாய நற்குரு பூஜைக்கு பன்மலர், மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர், நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும், உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. பாட்டு நல்லா ஒரு மாதிரி வெட்டி வெட்டி போகிற மாதிரி இருந்தது இல்லையா? எப்பவுமே சந்தம் இருக்கும், இதில் ஒரு மாதிரி ஒரு துள்ளல் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பற்றாய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் அப்படிங்கிற முதல் வரி என்ன சொல்லுது அப்படின்னா, பற்றுனா நமக்கு ஒரு இருக்கிற பந்தம். அந்த பந்தத்திலேருந்து விலகிறதுக்காக நம்ம யாரை வேண்டுறோம்? அந்த ஆன்மாவை, ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணும் இல்லையா? அந்த ஆன்மாவை நம்ம பிடித்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். அந்த பற்றாய நற்குரு பூஜைக்கு, அது குருன்னு வச்சுக்கலாம். நம்ம மூச்சே தான் நமக்கு குருன்னு பத்ரிஜி சார் சொல்வார். அந்த குருவாக இருந்தாலும் சரி, அந்த இறைத்தன்மையாக இருந்தாலும் சரி, அந்த பிரபஞ்ச சக்தியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூஜைக்கு பன்மலர். பன்மலர்னா சிறந்த ஒரு மலர். நம்ம கடவுளுக்கு சொல்லுவோம் இல்லையா, மோந்து கூட பார்க்கக்கூடாது, அதை கீழே போடக்கூடாது, கழுவணும் அப்படிலாம் சொல்லி ஒரு சிறந்த ஒரு மலரை தான் கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மலர் எது அப்படின்னா, மற்றோர் அணுக்களை கொல்லாமை அப்படிங்கிறார். சாதாரணமாக மற்றோர் உயிர்களை கொல்லாமை அப்படின்வாங்க. இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அணுக்கள், அணுவுக்கும் கூட உயிர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு செல்லும் தனித்தனி உயிரினம் தான். உண்மையிலே சயின்ஸு படி பார்த்தா, விஞ்ஞானப்படி ஒரு செல்லுலேயும் உயிர் இயங்குது. அது தன்னைத்தான் தயாரித்து கொள்ளுது, தன்னைத்தான் பெருக்கி கொள்ளுது, தானே மடிஞ்சும் போகுது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு அணுக்களையும் கூட நீங்கள் கொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர், இதுதான் அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மலராக இருக்கும். மற்ற எந்த மலரை வச்சு நீங்கள் அர்ச்சித்தாலும் பிரார்த்தித்தாலும், மனமென்ற மலரே அவர்கிட்ட சமர்ப்பித்தாலும், ஆனால் எந்த மலர் அவருக்கு ரொம்ப பிடிக்குதான் பார்த்தீங்களா? கொல்லாமைங்கிற அந்த மலரை நீங்கள் கொடுங்க. நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும். நற்றார்ன்றது என்னது? இந்த இதில் விஷயத்தில் நீங்கள் மன உறுதியோடு இருக்கணும். நடுக்கற்ற அப்படின்னா விலகி போகிறது. சில பேர் விடுவாங்க, அப்புறம் கூட ஒரு ஆசை, அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை வேறு வகையில், ஏதோ ஒரு வகையில் சாப்பிடாம கூட வேறு வகையில் மற்ற உயிரினங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, கூட இருக்கிற மற்றவங்களுக்கு கூட அந்த ஒரு ஊறு விளைவிக்கிறது கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த தீபம் ஒளி நமக்குள்ள, அந்த ஆன்ம ஒளி எப்போ பெருகும், எப்போ அது பிரகாசமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணுறதுனாலையோ மற்ற தத்சங்கத்தெல்லாம் அப்புறம் முன்னாடி எந்த உயிர்களுக்கும் ஊறு விளைவிக்காமல் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த தீபம் சித்தத்தில். உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே. உற்றாரம்னா யாரு? இந்த இடத்துல உற்றாரம்னா நம்ம உறவினர்கள்னு எடுக்கிறது இல்லை. அந்த தீபம் சித்தத்தில் உணரப்படுகிறது. ஆவினா என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஆவி இல்லை, ஆன்மா. ஆன்மா எங்கே அமருமா? அப்போ உச்சியில், அந்த சகஸ்ரால 7வது நிலைக்கு உங்களால் போக முடியும்னா கொல்லாமை மிக மிக முக்கியங்கிறார். நிறைய வாதம் தான் வைக்கிறோம் கொல்லாமைக்கு, ஆனால் அது எவ்வளோ முக்கியம்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? இப்போ மீண்டும் இந்த மந்திரத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். பற்றாய நற்குரு பூஜைக்கு பன்மலர், மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர், நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும், உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே.
இந்த மாதிரி நிறைய மந்திரங்களும் பாடல்களும் நம்ம கேட்குறோம். ஆனால் அதை நம்ம உள் வாங்கி அதை செயல்படுத்தினா மட்டும்தான் அவங்க சொல்கிற அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். எல்லாரும் இந்த நிலையை அடையணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது. அந்த போகக்கூடிய பாதையை நம்ம சரி பண்ணணுன்ற வழிகளை தான் அவங்க சொல்லித்தராங்க. அந்த ஒவ்வொரு மந்திரத்திலையும் எதெல்லாம் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க, எந்த வழியெலாம் உனக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ள வாங்கி அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த சகசரான்ற 7வது நிலையை நம்மளால் அடைய முடியுங்கிறத இந்த மந்திரம் சொல்லுது மாஸ்டர்ஸ். இன்றைக்கு இந்த மந்திரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி.